மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். முதலில் ஒரு வாழ்த்துக்களோடு ஆரம்பிக்கலாம். சர்வதேச கேரம் போட்டியில் புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கீர்த்தனா என்கிற பெண் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்கே வளர்ச்சி பின்தங்கியதாக சொல்லப்படுகிறதோ அந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்ற ஆண்டு காசிமா அவங்களுமே வடசென்னையை சேர்ந்தவர்கள். அதே போல் கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கீர்த்தனா, இவங்களுமே தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னு சொன்னால், கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே யாரிடம் இருந்ததுன்னு சொன்னால் 3% இருந்த பார்ப்பனர்களிடமும் அதற்கு அடுத்து இருந்த ஆதிக்க சாதியிடம் இருந்தது. இப்போ வாய்ப்பு கிடைத்த பிறகு பார்த்தோம்னா, இன்றைக்கெல்லாம் ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 10th ரிசல்ட் வரப்பையோ அல்லது +2 ரிசல்ட் வரப்போ பார்த்தோன்னா பெண்கள் அதிகமாக வருகிறார்கள். அரசு பள்ளிகளைச் சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ வாய்ப்புகள் என்கிற ஒன்று உருவாகிற பொழுது கண்டிப்பாக வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் சாதித்து காட்டுவார்கள் என்பதை தான் இந்த சம்பவங்கள் நிரூபித்து காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கீர்த்தனாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் 2 சம்பவங்கள் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். ஒன்று, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மலையாள நடிகை பாலியல் ரீதியிலான ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டார். அதற்கு பின்புலத்தில் இருந்தவர் இன்னொரு மலையாளத்துடைய ஒரு உச்ச நடிகராக இருந்த திலீப். மற்றும் திலீப் அவருடைய மனைவி விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு நடிகை திருமணம் செய்து கொண்டார். அந்த நடிகையுமே கூட அந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தார் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. 8 ஆண்டுகளாக அந்த வழக்கு நடந்ததற்கு பிறகு இன்றைக்கு குறிப்பாக பார்த்தோம்னா, அந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக சொல்லப்பட்ட நடிகையினுடைய உதவியாளர் பல்சர் சுனில், அவர் இந்த நடிகையிடம் பேசுகிறார், இந்த உச்ச நடிகையிடம் பேசுகிறார், திலீப்பிடம் பேசுகிறார் என்பதுதான் ஒரு வழக்காக இருந்தது. இப்போ இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பில் அந்த பல்சர் சுனில் உட்பட பல பேருமே குற்றவாளிகள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குற்றப்பத்திரிகையில் 8ஆவதாக இருந்த A8 இருந்த நடிகர் திலீப் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட நடிகையின் தரப்பில் மேல்முறையீடு செய்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளாக பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், மலையாள நடிகர்கள் மீதே கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அந்த அம்மா என்கிற அந்த நடிகர் சங்கமே 2ஆக உடைந்து பெண்கள் தனியாக சங்கத்தை ஆரம்பித்தார்கள்லாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக பார்வதி, மஞ்சு வாரியர் போன்றவர்களாம் முன்னணி போர் வீரர்களாக இதில் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன தவறு இருந்தது? உண்மையிலேயே நடிகர் திலீப் மீது எந்த விதமான குற்றமும் இல்லையா, அல்லது அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிப்பதில் காவல்துறை மெத்தனத்தோடு இருந்ததா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. மேல்முறையீடு நடந்து அதற்கு பிறகு நமக்கு முழுமையான ஒரு விடை தெரியும். இருந்தபோதிலும் கூட ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் என்கிற அடிப்படையில் அவர் அந்த நிரூபிக்கப்படாதவருடைய பலனை அவர் அனுபவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நடிகையினுடைய தரப்பில் அவர் திலீப்புக்குமே தொடர்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பின்னணி என்பது விரிவான ஒன்று. கண்டிப்பாக அதற்கு பிறகுதான் பார்த்தோன்னா, திரைத்துறையில் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பாலியல் மீறல்கள் பற்றி நிறைய விரிவாகவே பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மீட்டு மாதிரியான இயக்கங்கள்லாம் பின்னால் வந்ததையுமே நம்ம பார்க்கிறோம். ஒரு பெண் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் மீதான ஒரு பாலியல் ரீதியான அத்துமீறல் என்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல் இன்னொன்று, தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம், கடி சம்பவம் சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பிடி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு கடி அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலக்கோடுல ஒரு தனியார் மதுபான பார், மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேர்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. அது போக்குவரத்து இடையூறாக இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் அவங்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கெல்லாம் இடையூறாக இருக்கிறது அப்படி சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். நடத்த வேண்டியதான் மதுபான பார். ஆனா அதை பார்த்தோம்னா அது ஏதோ ஊருக்கு ஊதுபுறத்தில் குடோன்மையாக தான் இருக்கிறது. உண்மையிலேயே போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததா என்னாலும் தெரியல. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம். இத்தனைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் எந்த படத்துலையும் மதுவிலக்கெல்லாம் பேசுறதில்ல. முழுக்க பார்த்தோம்னா மதுவுக்கு ஆதரவாக தான் நிறைய பாடல்கள். கடைசியாக கோட்டு படத்தில் பார்த்தோன்னா சாம்பையின தரக்கட்டமாக தான் பாடல்களே வரும். இருந்தாலும் அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல எந்த தவறும் இல்லை. ஒரு கட்சிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த வட்டார அளவிலான ஒரு பிரச்சனையை எடுத்து அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற பொழுது அந்த கட்சி வளரும். அந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்திருக்கிறது. இப்போ கூட பார்த்தோன்னா கோவையில் ஒரு மாணவி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது ஒரு மதுபான பாடம் தான் காரணம் சொல்லி அங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டார்கள். கடந்த காலம் மக்கள் கலைகளை கேட்கலாங்க, கோவனுடைய பாட்டெலாம் புகழ்பெற்றதுங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அவங்க போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் போராட்டத்தை ஒரு வித்தியாசமாக நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் மிக முக்கியமானது. ஏன்னா போராட்டங்கள் பல்வேறு விதமான வடிவங்கள் இந்தியாவில் நடந்திருக்கிறது. இப்போ காந்தி எடுத்துக்கொண்டால் ஒத்துழையாமை இயக்கம் நடக்கும். ஒத்துழையாமை இயக்கத்தை இவர் நடத்துகிறார். அரசு பணிகளில் அரசோடு மக்கள் ஒத்துழைக்காமல் இருப்பது, உண்ணாவிரதம்ங்கிற ஒரு போராட்ட வடிவத்தை அவர் கொண்டு வந்தார். உப்பு காய்ச்சும் போராட்டம். உப்புக்கு வெள்ளைக்காரர்கள் வரி விதிக்கிற
பொழுது உப்புக்கு எதிராக வந்து உப்பு காய்ச்சக்கூடிய போராட்டம் நடத்திருக்கிறாங்க. அதேபோல் மொழி போராட்டத்தில் வந்து தமிழர்கள் தங்களையே தங்களுடைய உடலையே வந்து இரையாக்கி தங்களுடைய உயிர் தியாகம் செய்து இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். அதே போல் எக்கச்சக்கமான குடும்ப எரிப்பில் வந்து எக்கச்சக்கமான இப்போ உண்ணாவிரத்துக்கு எதிராக உண்ணும் போராட்டம்லாம் வந்து நடத்தி இருக்கிறார்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான, இன்னும் சொல்லப்போனால் வந்து பூணூல் போடுவதை எதிர்த்து திராவிடர் கழகத்தில் சில அமைப்புகள் வந்து பன்றிக்கு பூணூல் போடக்கூடிய போராட்டங்கள்லாம் நடத்திருக்கிறார்கள். ஆனால் வந்து யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு போராட்டத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முன்னெடுத்திருக்கிறார்கள். ஜெமினி என்கிற அந்த வாலிபர் வந்து அந்த முதல்ல ரொம்ப துடிப்பாக இருக்கார். அந்த இதுக்கு மதுபான பார்க்கு கதவு மேலாம் ஏறியெல்லாம் ரொம்ப ட்ரைனிங் ஆகிருக்கு. அப்படி பல கூட்டங்கள் போயிருக்கிறாரு, நிறைய துடிப்போடு இருக்காரு. ஆனாலும் அவர் கொஞ்சம் அந்த துடிப்பை வந்து அடக்க பார்த்துருக்கார்கள். அப்போ அந்த ஏட்டு அவருடைய கையை வந்து கடித்திருக்கிறான்னா ஏதோ 2 பல்லு படுற மாதிரி அப்படியே கவ்வுகிறார். ஏன்னா ஒருவேளை இந்த கார்த்திகை மாதங்களால வீட்டில் கறிகிரி அசைவம் வந்து தவிர்த்து விட்டார்களா என்ன தெரியல, அப்படியே கவ்வி இருக்கிறார். அதுக்கு பிறகு அந்த ஏட்டு வந்து இதாக இருக்கிறார். கூட்டத்தில் அந்த போராட்டம் எதுக்கு நடந்துச்சுங்கிறதை விட்டுட்டு அந்த கவ்வியதை வந்து நிறைய பேர் க்ளோஸ்அப்பில் எடுத்து போட்டதன் காரணமாக இந்த ஜெமினி என்கிற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு தாவேக்கா தொண்டர்கள் வந்து களத்தில் இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது வந்து தாவேக்கா கட்சி தலைவர் வந்து பிரச்சாரம் நடத்துறதுக்கே 2 இடங்களில் மாறி மாறி போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக பாண்டிச்சேரியில் வந்து அவங்களுக்கான அனுமதி கிடச்சி பொதுக்கூட்டமாக நாளைக்கு அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒரு வழியாக அனுமதி வாங்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து யாருமே வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் விஜய் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் தலைவருக்குனால அதுக்கு விதிவிலக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் வரக்கூடாது, அமைதியாக வந்து எல்லாமே தமிழ்நாட்டை அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடணுன்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து நாளைக்கு டாஸ்மாக்லாம் விடுமுறை விட்டுறலாம் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இவங்க பண்ண அரிச்சாட்டியம் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் எதிரொலிச்சு மிகுந்த பயத்துக்கு பிறகு முன்னெச்சரிக்கையோட கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றுனா அது வந்து பாண்டிச்சேரி தமிழ்நாடு, அங்கே வந்து முதலமைச்சராக வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இவர் அங்கே போய் பாண்டிச்சேரியோட பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இது எல்லாத்துக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்ட்டு சொல்லாமல் இருக்கணும். இன்னொன்று நேற்றெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து முறைகேடாக வந்து மருந்து தயாரிக்க கம்பெனிகள்லாம் அங்கே இருக்குது. அந்த கம்பெனியை வந்து பாஜக கூட்டணி கட்சிகள் வந்து அந்த முறைகேடை வந்து மூடி மறைக்க பார்க்குறாங்க. இது வந்து பலர் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் நேற்று போராட்டம் நடத்திருக்கு. ஸோ அது குறித்தெல்லாம் அவர் பேசுவாரா? வழக்கமாக வந்து திமுகவை மட்டுமே எதை எடுத்தாலும் பாஜக ஒரு தப்பு செஞ்சாலும் திமுகவை குறை சொல்கிறவர், அங்கே போய் திமுகவை குறைய சொல்ல முடியாதவர். அந்த சூழலில் என்ன பேசுவார் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈரோட்டில் கட்சியில் புதுசாக சேர்ந்துட்ட செங்கோட்டையன் அவர் பக்கத்துக்கு வந்து நான் ஒரு மாஸ்க் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்மிஷனுக்காக போயிருக்காரு. பர்மிஷன் வந்து முதல்ல கொடுக்கல, அவங்க கேட்ட இடத்துல கொடுக்கல. உடனே வழக்கம் போல் வந்து திமுக ஒடுக்குது அப்படின்னா அவர் வந்து செங்கோட்டையன் வந்து பல ஆண்டுகள் கட்சியில் இருந்தவர், சீனியர். அவர் ப்ரெஸ் மீட்டே வச்சு யாரும் எங்களை அடக்கலாம் ஒடுக்கல, நாங்களே அந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு வேற இடம் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு பிரச்சனைகள் 75,000 பேர் கூடுவதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து அதற்கேற்ற மாதிரியான இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். புதுச்சேரியில் பொறுத்த வரைக்கும் வந்து ஆனந்த் பதவிதைத்து போய் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். தம்பிகளா, நீங்கள் வந்து மின் கம்பத்தில் ஏறக்கூடாது, உயர்ந்த கட்டடங்கள் மீது ஏறக்கூடாது, கரண்ட் கம்பத்தை கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கூடாதுகளை போட்டிருக்காரு. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை வந்து கவனித்து நடக்கணும். போலீஸினுடைய கட்டுப்பாடுகளை வந்து நீங்கள் மதிக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாடுகளையாவது மதிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் சொன்னது மாதிரி புதுச்சேரியில் போய் அவர் என்ன பேசுவார், புதுச்சேரியுடைய அரசியலை பேசினா கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஏன்னா புதுச்சேரிக்காரங்களுக்கு மட்டும்தான் அது வந்து புரியுமே தவிர அதை தாண்டி இந்த பக்கம் இருக்கிற விழுப்புரத்துக்காரங்களுக்கு கூட தெரியாது. அப்போ வந்து டிவியில் உட்காந்து என்ன லைவ் பண்ணி என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியலை. எனக்கு தெரிஞ்ச அவர் திரும்பியும் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் திமுக விமர்சனம் தான் வைப்பார். திருப்பரங்குன்றத்தை பற்றி தப்பித்தவர் கூட பேச மாட்டார். இல்லைன்னா என்ன பேசுவார்னா, பார்த்தீங்களா 2 பேர் நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நம்ம தம்பி இடையில புகுந்து ஒருத்தர் போலீஸ்கார் கையை கடிச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா செங்கோட்டையன் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சின்னம் கொடுக்க போகிறாங்க, அந்த சின்னம் என்னன்னு எனக்கு தெரியும், அந்த சின்னத்தை பார்த்தா நாடே அதிர போகுதுங்கிறாரு. என்னன்னு தெரியல, அணில் சின்னமாக கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. இன்னொன்று அந்த சின்னம் கொடுக்கப்படுற செங்கோட்டையனுக்கு எப்படி விஜய்க்கே தெரியலன்னா செங்கோட்டையனுக்கு எப்படி தெரிகிறது அப்படிங்கிறது தெரியல. நம்மளை பொறுத்து பார்ப்போம். அப்படி நாடே அதிரக்கூடிய மாதிரி என்ன சின்னத்தை தரப்போகிறார்கள் பொறுத்து பார்ப்போம். சின்னம்ங்கிறது புதுசாக நாட்டையே அதர்ற மாதிரி ஒரு சின்னத்தை வந்து உருவாக்கிலாம் வைக்க முடியாது. ஆல்ரெடியே தேர்தல் ஆணையத்தில் அந்த சின்னம் இருக்கும், அதுதான் அந்த சின்னத்தை வந்து பல சுயேட்சை வேட்பாளர்கள் ஆல்ரெடி பயன்படுத்தியிருப்பாங்க, சில கட்சிகளை கூட ஆல்ரெடி பயன்படுத்தியிருக்கோம். அப்படி ஒரு சின்னத்தை தான் வந்து பொது சின்னம்னு, அதான் அவங்க உரிமை கொண்டாட முடியாது. இந்த தேர்தலில் நீங்கள்
நீங்கள் பொதுவாக வச்சுக்கலான்றது. நீங்கள் வாக்கு வாங்கி ஒரு சதவீதத்தை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான கட்சிக்கான சின்னம்னு அது மாறும். அதனால் ஆல்ரெடி அந்த சின்னங்கள்லாம் பல பேர் ஓட்டு அளிச்சிருப்பாங்க, அது இருந்த சின்னம் தான். ஆனால் அது அந்த சின்னம் வந்து இவருக்கு வந்த பிறகு தான் உலகத்தையே மாற்ற போகுதுன்ட்டு செங்கோட்டையன் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த தேர்தல் ஆணையத்துடைய பஞ்சாயத்து பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக போகிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் ராமதாஸ் பிரிவு, கொடுமையை பார்த்தீங்கன்னா தொடங்கினதே அவர் தான், அவர் பேரில் ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த கோர்ட்டு எங்களுக்கு வந்து வெற்றிகரமாக தீர்ப்பு கொடுத்துருச்சு, சின்னத்தை முடக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களே சந்தோஷப்பட்டாங்க. மாம்பழ சின்னத்தை முடக்கிட்டதாக ராமதாஸ் தரப்பு ரொம்ப சந்தோஷப்பட நேற்று பார்த்தோன்னா வழக்கறிஞர் பாலு ஒரு விரிவான ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதாவது இதில் அவங்க வந்து கொண்டாடுறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. கோர்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால், உண்மையிலே கோர்ட் என்ன சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் வந்து பெரிய அளவில் அங்கீகாரம் இல்லாத கட்சியோட உள்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிடவே மாட்டோம், இது ஒரு ஜிஜிபி மேட்ரு, இதில் வந்து நாங்கள் தலையிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, திமுக, அதிமுக நாங்கள் தலையிடலாம். பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது கடந்த தேர்தல் பல தேர்தல்களாக வந்து அங்கீகாரம் பெறாமலே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாங்கள் அந்த பிரச்சனைகளை தலையிட முடியாது. கோர்ட்டுமே என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து சிவில் கோர்ட்டில் போய் முதல்ல பிரச்சனைகளை பாருங்கள், அதுக்கப்புறமே வந்து நீங்கள் வந்து நேரடியாக ஹைகோர்ட்டில் வர அளவுக்கு இது பெரிய மேட்டரே கிடையாதுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறது. இதுக்கே அவ்வளோ தூரம் வந்து உற்சாகமாகறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. அவங்க முதல்ல சிவில் கோர்ட்டில் போகட்டும், சிவில் கோர்ட்டில் போய் அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பார்க்கட்டும் அப்படின்னுக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அவர் வந்து இல்லை அன்புமணிக்கு தான் இதில் வந்து மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு இருக்காங்க. அதாவது தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி தோல்வியை சந்திக்கிறாங்களோ இல்லையோ, இப்போ நீதிமன்றத்திலே வந்து யாருக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா சௌமியா அன்புமணி, அவங்க வந்து மகளிர் உரிமையை நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருந்தோம், அந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க. பாமக ஆட்சிக்கு வந்தால் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்குவோம் அப்படின்னு இருக்காங்க. இது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வந்து விஜயா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியும் மருத்துவத்தையும் இலவசமாக வழங்குவோம்னு. ஏற்கனவே கல்வியும் மருத்துவம் இலவசமாக தான் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது, ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கிறது, அங்கே எல்லாமே மருத்துவம் இலவசம் தான். இன்னொரு பக்கம் அரசு பள்ளிகளில் வந்து எல்லாமே கல்விங்கிறது இலவசமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏதோ இவங்க வந்தாங்கன்னா தொடங்குற மாதிரி, ஒரு பக்கம் வந்து கல்வியும் மருத்துவம் இலவசமாகவும் இருக்கிறது, கட்டணப்படியும் வந்து காசு கொடுத்தும் நீங்கள் வந்து படிக்கவும் செய்யலாம், மருத்துவம் பண்ணலாம். எதை தேர்ந்தெடுக்கிறது உங்களோட சாய்ஸ், அவ்வளோதான். இப்படி சொல்லக்கூடிய யாருமே வந்து அரசு மருத்துவமனைக்கும் போகிறதில்ல, அரசு பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதில்ல. அன்புமணி ராமதாஸோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சீமானோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து தனியார் பள்ளியை தான் சேர்க்குறாங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட்னாலும் வந்து தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. இப்போ நல்லகனு போன்றவர்கள்லாம் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. இவங்க போகிறதே கிடையாது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து அரசு இதை கல்வியை இலவசமாக்கிறோம், மருத்துவமனை இலவசமாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு தெரில, அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளே இவ்வளவு பிரச்சனைகள், டெய்லியும் அறிக்கைகள் சின்னத்தையும் முடக்கிற அளவுக்கு அன்புமணி ராமதாஸ் டெய்லியும் பிரஸை மீட் பண்ணிட்டாரு. மீட் பண்ணி காதல் பரத் மாதிரி பிரம்மாண்ட கூட்டணி அமைக்க போகிறோம், திமுக இந்த 2026 தேர்தலோட வீட்டுக்கு போக போகுது, ஒரு ஒளிமயமான ஆட்சி வரப்போகுது அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து இருந்து மாம்பழம் சின்னம் இருந்து கேண்டிடேட் எடுத்தது அன்புமணி அப்படிங்கிற பேர்லேயே ஒரு கேண்டிடேட்டை போட்டே கடைசியில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் டெபாசிட்டே போச்சு. இப்போ சின்னமும் இல்லை, 2 பேரும் பிரிஞ்சும் இருக்காங்க. இந்த சூழலில் அவர் கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்காரா இல்லையா, பாஜக கூட்டணியில் வேற எந்த கட்சி இருக்கு, எந்த இதுவுமே தெரியாத சூழலில் ஒரு 10 மைக்கை கூட்டி வச்சுக்கிட்டு டெய்லியும் வந்து ஜெயிக்க போறோம்ட்டு ஒரு கட்டத்தில் அது போகும்போது காதல் பரத் மாதிரி ஹைடோவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாடாளுமன்றத்திலே வந்தே மாதரம் பாடல் எழுதி 150 ஆண்டுகள் ஆனதை முன்னிட்டு விவாதத்தை நடத்த போவதாக மோடி அறிவித்திருக்கிறார். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பாருங்க. வந்து எஸ்ஐஆர்லேருந்து ஆரம்பித்து இப்போ பார்த்தோம்னா வந்து ஒரு தொகுதியில் நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு பேரே இல்லையா. அந்த மாதிரியான பல்வேறு விதமான குளறுபடிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு பக்கம் ஒரு வாட்ஸ்அப் போயிட்டு இப்போ வந்து 16ஆம் தேதி தான் வரைவு வாக்காளர் பட்டியலே வந்து வெளியில் போகிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் பல வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் போய் பேரை செக் பண்ணிங்கன்னு வந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் வந்தே மாதரம் பாட்டை பற்றி என்ன விவாதிக்கணும், அதில் வந்து இக்கு சரியாக போடல, ஊற்றுப்பிள்ளை இருக்குதுன்னு ஏதாவது விவாதிக்க போகிறாங்களா தெரில. இதில் வந்து மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வந்தே மாதரம் பாட்டையை திருப்பி அவங்க எடுக்கிறார்கள் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தேசிய கீதத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, தேசிய கொடியும் ஏற்றுக்கொள்வதில்லை, அரசியலமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. வந்தே மாதரம்னா தாய் மண்ணே வணக்கம்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் அதை பாடுவதில்லை. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க வந்து இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடு. அதனால அவங்க வந்து வந்தே மாதரம் பாடலன்னு பார்த்தீங்களா, அவங்க தேச விரோதிகள் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வந்தே மாதரத்தை தூக்கிட்டு வர்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, வந்தே மாதரம்ங்கிறது பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஒன்று, ஆனந்தமடம் நாவலில் இருக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா வந்து வங்க மொழியில் எழுதப்பட்டிருக்கூடிய ஒரு பாடல். இந்தியாவில் தேசிய கீதமாக இருக்கக்கூடிய இந்த ஜனகணமனம் வங்க மொழியில் எழுதப்பட்டிருக்கூடிய பாடல். தொடக்க காலகட்டத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முன்னணியில் இருந்தவர்கள் எல்லாமே வங்கத்தை சேர்ந்தவர்கள் தான். சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆரம்பித்து ரவீந்திரநாத் தாகூர், பங்கிம் சட்டர்ஜி வரைக்கும். அப்போ வந்து இந்தியாவில் வந்து வங்க மொழி தான் தேசிய மொழியாக ஆக போகிறது அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் தான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்திங்கிற ஒரு மொழியை புதுசாக உருவாக்கி அதை வந்து ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்க
அப்படிங்கிறத மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அந்த ஜனகணமனவை எடுத்து பார்த்தீங்கன்னா சிந்து, மராத்தி, திராவிடம் எல்லாமே வரும். இந்திங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது வந்து. ஏன்னா அந்த எழுதப்பட்ட காலகட்டத்தில் இந்திங்கிற ஒரு மொழியே கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இப்போ அதை பற்றி தான் நீங்கள் விவாதிக்கணும் வந்து. வந்தே மாதரமும் தேசிய கீதமும் எழுதப்பட்ட காலகட்டத்தில் ஆதிக்கத்திலே இல்லாத இந்தி இப்போ எப்படி ஆதிக்கத்தில் இருக்கிறது? ஏன் வந்து இந்த இந்தி நிவாசா அது ஏன் வந்து இவங்க வருஷ வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வி. ஆனால் அதை பற்றி மூச்சியே விட மாட்டாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. இந்த பாடலுக்கு வந்து இசையமைச்சரே வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி முதல் 2 வரி மட்டும்தான் அதில் வந்து தாய் நாடு வந்தே மாதரம் தாய்நாடை குறிப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்த வரிகளில் ரிப்பீட் ஆகும்போது வந்து அவர் தெளிவாக வந்து ரவீந்திரநாத் தாகூரே சொல்கிறாரு, இது வந்து வங்காளதேசத்தில் இருக்க துர்கா, காளி அப்படியான இந்த பெண் தெய்வங்களை பற்றி அவங்கள தான் வந்து தாயின்னு சொல்லி விழிக்கிற பாடல் இது. இது வந்து அவர் எழுதும் போதே வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வரும்போது இஸ்லாமிய மன்னர்கள் தான் இந்தியா முழுக்க இருந்தாங்க. அப்போ இஸ்லாமிய மன்னர்களோட அவங்க வந்து கூட்டு சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தொழிலை இங்கே செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்போ ஆங்கிலேயர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்றாங்க. அப்படிங்கும்போது இந்த பார்ப்பனர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு வந்து அப்போ வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம ஆதரவாக அவங்கள மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னாக்க இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு ஒழிச்சிட்டு ஆங்கிலேயர்களோட நம்ம கூட்டு சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆனந்தமடம் நாவலே அதை அடிப்படையாக வச்ச நாவல் தான். அப்படி இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு காளி முன்னாடி போய் எல்லாம் வீரவாளோட வந்து இந்த பாடலை பாடுறதுங்கிறது தான் அந்த நாவலில் இருக்கிறது. அதை வந்து ரவீந்திரநாத் தாகூருமே வந்து அந்த காளிக்கு முன்னாடி பாடுற பாடல் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால தான் வந்து காந்தி இந்த பாடலை வந்து தேசிய கீதமாக வைக்கணுங்கும் போது எதிர்த்தாரு. இதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் இருக்குன்ட்டு காங்கிரஸ் கட்சியுமே 1937 வந்து இந்த பாடலை வந்து தேசிய கீதம் ஆக்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்திருக்காங்க. இது 150வது ஆண்டை பாஜக கொண்டாடுற மாதிரி 100வது ஆண்டை வந்து காங்கிரஸ் கொண்டாடினாங்க. அப்போ ஒரு ஆர்டர் ஒன்றும் போட்டாங்க, இந்தியா முழுக்க காலையில் 11 மணிக்கு எல்லாரும் இந்த பாடலை பாடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இது கட்டாயம் கிடையாது, விருப்பம் இல்லாதவங்க அந்த பாடலை பாடுறதை தவிர்த்தரலாம் அப்படின்னாங்க. அப்போ வந்து பாஜக எந்தெந்த மாநிலங்கள்லாம் ஆட்சியில் இருந்துச்சோ அங்கே வந்து கட்டாயமாக வந்து இஸ்லாமிய பள்ளிகளில் இந்த பாடலை பாடியே ஆகணும் அப்படின்ட்டு வற்புறுத்தின சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்த மறுபடியும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அது என்ன சொல்றாரு மோடி இன்னைக்கு காலையில் அவர் தான் அந்த நாடாளுமன்றத்தில் இந்த கொண்டாட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாம் பேசுவாங்கன்ட்டு இந்த பாடலை மட்டும் நம்ம பாடிட்டோம்னாக்கா 2047 நம்ம நாடு வளர்ந்துரும் அப்படின்றாரு அவரு. நேற்று மதுரையிலே தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய பொழுது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்து பேசியிருக்கார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியாருடைய சமத்துவ தீபம் தான் அது வந்து எப்போதுமே ஒளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்த்து அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் பண்ணது ரொம்ப தப்புங்க. அவர் பாட்டுக்கு அண்ணா வழி கலைஞர் வழியை பின்பற்றினா ஒரு பிரச்சனை இல்லை, பெரியார் வழியை பின்பற்றினா நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு இருக்காரு. இது விமர்சனம் இல்லையா, இது வந்து சர்டிஃபிகேட் பாராட்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அதுவே ஒரு பக்கம் வந்து வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நிலுவைகள் இருக்கிறது. நாளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருப்பி ஜிஆர் சுவாமிநாதன் அந்த வழக்கு எடுக்கிறார். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாமே வந்து ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக உரிமை மீறல் பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வரதாகவும் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமே இன்றோ நாளையோ அது கொண்டு வருவாங்கன்ட்டும் செய்திகள் வருது. ஓகே, அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் பற்றி நம்ம டிசம்பர் 6 அதை பற்றி பேசியிருந்தோம். விஜய் வந்து நம்ம பேசின வரைக்கும் வரலை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பேசி முடிச்சதுக்கு பிறகு அந்த ஒரு ஃபோட்டோ வந்தது. அதுலேயுமே நிறைய சர்ச்சைகள். அது வந்து ஏஐ ஃபோட்டோ, இங்கே பாருங்க இது வந்து இங்கெங்கெல்லாம் ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை தலைவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோக்கு மாலை பதிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை கூடிய ஒரே கட்சியாக அது இருக்கிறது. இன்னொன்று, அன்னைக்கு நம்ம பேசிய பொழுது நம்முடைய பார்வையாளர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, என்னென்னா எங்கள் வீட்லேயுமே அம்பேத்கருடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கேன், ஆனால் நிறைய பேர் வீட்டுக்கு வரவங்க நீங்கள் வந்து எஸ்சியா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ தலித்துகள் மட்டும்தான் அம்பேத்கரை படத்தை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு நினைப்புங்கிறது இருக்கிறது. உண்மையிலேயே அது வந்து ஒரு வருத்தத்துக்குரியது. கண்டிப்பாக அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவானவர். அப்படிப்பட்ட நிலை வந்து விரைவில் உருவாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நாம் விதைத்துவிட்டு தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் தொடர்புகள். முச்சனை ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.